Hi traders, good evening. லாஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன நடந்துச்சு, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம அதில் எது மாதிரியான ட்ரேட் பிளான்லாம் பண்ணலாம், சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் வீக் மார்க்கெட்டு ஓவராலாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. எவ்ரி ஃபால் டிக்ளைன் ஆகிட்டு மார்க்கெட்டு ரைஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. எங்கேயுமே எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராஜடிக்காக ஃபால் இல்லை. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு இல்லை. லாஸ்ட் வீக்கு பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபால் ஆனாலுமே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு திரும்பி அப் ட்ரெண்டில் தான் முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை முதல் கொண்டு மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனில் முடிஞ்சாலும் கடைசி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் நல்லாவே மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகி டேஸ் ஹைக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருந்துச்சு. ஓகேங்களா. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மினிட்ஸ் இருந்துச்சு, ஹாக்கிஸ் கமெண்ட் வந்துருந்துச்சு. அது வெள்ளிக்கிழமை அசென்ச்சரோட போஸ்ட் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதில் அவங்களோட அவுட்லுக் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா அவங்களோட ப்ராஃபிட் கைட்லைன்ஸு கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால அசென்ச்சரு நல்ல ஒரு ஃபாலு. ஐடி செக்டர் கடைசி ஒரு 3-4 மாதமாகவே நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஃப்ரைடே ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருந்துச்சு. அதுவும் கேப் டவுனில் ஓப்பன் ஆன ஐடி செக்டர் நல்லாவே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருந்துச்சு. ஓகே. மண்டே மார்க்கெட்டில் நிஃப்டிக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கோ, எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போதைக்கு நம்மளோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,130 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 100லேருந்து 130 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு இப்போ 24,000, 23,900 இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொன்னாவே மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா. 23,900 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 23,850, 800 அதாவது கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இமீடியட்டாக இருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸு கொஞ்சம் கேப் நல்லாவே இருக்கு. 24,100 உடைச்சா 24,200 வரைக்கும் மார்க்கெட்டு ரீச் ஆகுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். 24,200 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு 24,300 கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஓகே. இப்போ மண்டே மார்க்கெட்டு நம்ம எது மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நிஃப்டி நமக்கு ஃப்ளாட்டில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. சப்போஸ் மண்டே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போது அது ஓப்பனிங்கை பொறுத்து இப்போதைக்கு -48 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. மண்டே மார்னிங் இது எல்லாமே மாறும். குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஃப்ரைடே ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். நம்ம மார்க்கெட்லேயே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அது மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. மண்டே நம்ம மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மேக்ஸிமம் எவ்ரி டிக்ளைன் பையிங்கில் தான் இருக்கும். அதாவது எவ்ரி சப்போர்ட் வந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டை பை பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்க்கலாம். ஃப்ரைடே வரைக்குமே மார்க்கெட்டு லாஸ்ட் வீக் அப்படி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 24,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நமக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது. மண்டே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். லைவ் மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்படி நம்ம ட்ரேடு டிசிஷனை சேஞ்சஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்படி நம்ம ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு 24,200 கால் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருக்குது. புட் சைடு பார்த்தீங்கன்னா 23,900 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும். ஓவராலாக மார்க்கெட்டு இப்போதைக்கு கால் சைடு தான் அதிகமாக இருக்குது புட் சைடோட. பட் மண்டே மார்க்கெட்டில் இது சேஞ்சஸ் ஆகிடும். சப்போஸ் மார்க்கெட் ஏறிச்சுன்னா கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி புட் சைடு ஏறிடும். அதே மாதிரி ஆப்ஷன் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஐவி காலோட புட் சைடு தான் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டு ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஐவி எல்லாமே ஓரளவுக்கு பியரிஷ் தான் காட்டிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் கடைசி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. இந்தியா விக்ஸ் இப்போதைக்கு 13 அரௌண்டு 13 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 13, 12 இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். எப்போ இது 14, 15க்கு மேலே போகுதோ அப்போ மார்க்கெட்டில் ஒரு வொலட்டாலிட்டி எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் டவுன் சைடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நவ் 13ன்றது ஒரு டீசென்ட் விக்ஸ் தான். மார்க்கெட்டு ரொம்ப வொலட்டாகுது. ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மண்டே நம்மளோட ட்ரேட் பிளான் இதுதான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். நம்ம கோர்சஸ் அவைலபிள் பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட லைவ் மார்க்கெட்டில் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸில் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ்ல டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்றத எல்லாமே நம்ம லைவ்ல தான் சொல்லி கொடுக்குறோம். இதில் இண்டிகேட்டர் நம்ம பெருசாக எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. சிபிஆர் மட்டும் ஒரே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். இது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா லாஜிக்கோட தான் இருக்கும்.
ஏன் இந்த ட்ரேடை எடுக்கிறோம், இந்த ட்ரேடுக்கு பின்னாடி இருந்துட்டு ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது பிகினர்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் என்கொயரி பண்ணுங்கள், உங்களுக்கு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.